உட்கார்ந்துட்டு ஒரு மனிதனை பார்த்த உடனே தேவையில்லாத வார்த்தைகளை அவர்கிட்ட பேசக்கூடாது. நம்ம எந்த ஒரு நபரை பார்க்கிறோமோ அவர்கள்கிட்ட அவருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவர் செய்த செய்திகளை நாம் அனைவருக்கு சொல்ல வேண்டும். நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தோம், எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டார், அதை குறித்து அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். அவருடைய செய்கை குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார். அவருடைய செய்கை வானத்தை பூமி மரம் செடி கொடியெல்லாம் படைத்தார். அவருடைய செய்கை அவருக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவருடைய செய்கை நிச்சயம் முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய செய்கைகளை ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு சொல்ல வேண்டும். பார்க்கிற நபர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அநேகருக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். அநேகர்கிட்ட அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரோட பக்கத்துல இல்லை. இப்போ அவர் நம்மளை செய்ய சொல்றார், அவரை துதிக்க சொல்றார், அவரை பாட சொல்றார், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்கு சொல்ல சொல்றார். இது அவர் நமக்கு கொடுக்குற வேலை. இது அவர் நமக்கு கொடுக்குற வேலை. இந்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம்னா ஓடி ஓடி போய் அந்த வேலையை செய்வோம். ஓடி ஓடி போய் அந்த வேலை செய்வோம், அதுக்கு பிரயாசப்படுவோம், அது யாரை பிடிக்கணும், எங்கே போகணும், அலைந்து திரிஞ்சு அந்த வேலை எப்படியாச்சும் வாங்கிடுவோம். ஆனால் நம்மை படைத்த தெய்வம் அல்லேலூயா, அவர் சொல்ற வேலை துதிங்க, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க என்று சொல்லும் போது அந்த வேலையை காது கொடுத்து கேட்கறது கூட கிடையாது. காது கொடுத்து ஆனா ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம் வரும்பொழுது அப்போ கூப்பிடுவோம், பாடு போட்டு கூப்பிடுவோம். எசப்பா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சுகப்படுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, விடுதலையாக்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொல்லிட்டு யோசிப்பார், ரொம்ப யோசிப்பார். நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், எனக்காக நீ என்ன செய்ய? இல்லையா? எனக்காக நீ என்ன செய்ய? அப்போ அவர் யோசிப்பார்.